பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீவனை தரும் இயேசுவின் ஊழியம் வழங்கும் சிறிய சுவிசேஷ ஆராதனை. நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹalleluya. தேவனே, எங்கள் ஜபங்களுக்கு தடைகளாக இருக்கும் எல்லா அந்தகார கிரியைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அனைத்தும் விலகி போவதாக. எங்கள் ஜெபங்களை கேட்க உம்முடைய செவிகள் திறக்கப்பட வேண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை தரை மட்டும் தாழ்த்தி வேண்டி மன்றாடி கெஞ்சி ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தர வேண்டுமாய் வேண்டுகிறோம் தகப்பனே. நீர் அப்படி செய்வதற்காக மக்கு நன்றி தகப்பனே. நன்றி 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 ராஜா. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்க ஆண்டவரே உம்முடைய செவிகள் திறக்கப்பட்டு ஆம் என்றும் ஆமீன் என்றும் நீர் பதில் தருவதற்காக மக்கு நன்றி தகப்பனே. நன்றி 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 ராஜா. எங்களை தரை மட்டும் இன்னும் ஒரு விசை தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபம் கேளும் ராஜா. எங்கள் ஜெபங்கள் கேளும் தகப்பனே. நீர் அப்படி செய்வதற்காக மக்கு நன்றி தகப்பனே. நன்றி 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 ராஜா. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்தி ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சிந்தை எங்களுடைய செயல்கள் அனைத்தும் உம்முடையதாய் இருக்க கிருபை செய்தருளும் அப்பா. எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகளாக இருக்க கிருபை செய்தருளும் அப்பா. எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அன்புள்ள வார்த்தைகளாக இருக்க கிருபை செய்தருளும் தகப்பனே. எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையுள்ள வார்த்தைகளாக இருக்க கிருபை செய்தருளும் அப்பா. எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நன்மைகளை செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்க கிருபை செய்தருளும் தகப்பனே. எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்கள் காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகளாக இருக்க கிருபை செய்தருளும் தகப்பனே. எங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க கிருபை செய்தருளும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக மக்கு நன்றி தகப்பனே. நன்றி 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 ராஜா. கோடான கோடி சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி இன்னும் ஒரு விசை உம்மை வணங்கி உம்மை மன்றாடி ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் ஜெபம் கேளும் தகப்பனே. நீர் அப்படி செய்வதற்காக மக்கு நன்றி தகப்பனே. நன்றி 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 ராஜா. இப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடுவோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே
என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தே. பாதத்தில் இறக்கி வைத்தே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய தியானத்துக்காக பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேத வசனம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாக இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் கூட ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி ஏற்றுக்கொள்வதால் தேவன் மகிமை அடைவார். அதாவது மனிதர்கள் மூலமாக தேவன் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே மகிமை அடைவார். ஆமென். ஹல்லேலூயா. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமை, இந்த உலகத்திலே மனிதனை ஆண்டவர் சிருஷ்டிப்பதற்கு காரணம் தேவனை மனிதன் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே. அப்படி மகிமைப்படுத்தினால்தான் மனிதனுடைய லக்கமாகிய கிரீடத்தை அவன் அடைய முடியும். இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் போது நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம், எல்லா வசதிகளோடும் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் எதற்கு? நாம் வாழ்வது, இப்படி வாழ்வதற்கு என்ன லாபம்? இப்படி நாம் வாழ்வதால் நமக்கு என்ன லாபம்? அதைதான் ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த வசனம் நமக்கு சொல்கிறது, தேவன் மகிமைப்பட ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாக கவனிப்போம். எந்த ஒரு மனிதனும் நமக்கு தீங்கு செய்யக்கூடிய மனிதர்களாகவே இருக்கிறார்கள். நாமும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
இதனால் நமக்குள் பாவம் வருகிறது. மனிதன் தேவமயம் மனிதனாயிருந்த மனிதன் பாவத்தை சுமந்து பாவியாகிறான். இந்த பாவங்கள் நம்மை விட்டு கழுவப்பட வேண்டுமானால் நாம் பரிசுத்தப்பட வேண்டும். நாம் பரிசுத்தப்பட வேண்டுமானால் நம்மை சுற்றியுள்ள அனைவரும் நம்மால் மன்னிக்கப்பட வேண்டும், நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மனிதர்கள் நமக்கு தீங்கு செய்யும் போது அந்த தீங்கை அவர்களுக்கு மன்னிப்பீர்களானால் அவர்களுக்கு பரலோகத்தில் இடம் உண்டு. நீங்கள் மன்னித்தால் அந்த மனிதன், மன்னிக்கப்பட்ட மனிதன் பரலோகத்தில் சேர அவனுக்கு இடம் உண்டாக்குகிறது. ஆமென். நன்றாக கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் மன்னித்தால் அந்த மனிதனுக்கு பரலோக வாழ்வு கிடைக்கும். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் அந்த மனிதனுக்கு பரலோகத்தில் இடமில்லை. ஆமென். இதை நாம் நன்றாக தியானித்து பார்த்து ஒருவரை ஒருவர் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை நம் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களை நம் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கக்கூடிய ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜா, உலக இரட்சகர் இயேசு என்பவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை நித்திய பரலோகத்தில் சேர்க்க வல்லவராயிருக்கிறார் என்பதை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அதாவது இயேசுவை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். சரி, இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நமக்கு பரலோக வாழ்வு மட்டும்தான் கிடைக்குமா? அல்ல பிரியமானவர்களே, அப்படி அல்ல. நாம் இம்மையிலேயும் மன சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ வேண்டுமானால் இயேசு நம் உள்ளங்களிலே தங்கியிருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இருந்தால்தான், இயேசு நம் சொந்த இரட்சகராக இருந்தால் நாம் பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படுவோம். நாம் வீட்டிற்கு ரட்சிப்பு வரும். நாம் வேதத்தில் லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால், சகேயு என்னும் ஒரு டாக்ஸ் கலெக்டர் ரோம அரசாங்கத்தில் வேலை செய்தவன். இயேசு எரிகோ வழியாக வருகிறார் என்பதை அறிந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்பதை காண ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை காண முயற்சி செய்தான். அவன் காட்டத்தி மரத்திலே ஏறி இயேசுவை பார்க்க ஆவல் கொண்டிருந்தான். இயேசு அவ்வழியாய் வருகையில் அவன் இருந்த மரத்தின் கீழ் வந்து நின்று அவனை மேல் நோக்கி பார்த்து, சகைவே,
நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சகேயு சீக்கிரமாய் இறங்கி வந்து இயேசுவை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான். அப்பொழுது அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அவன் மிகுந்த ஆசை உள்ளவனாயிருந்தான். ஆனாலும் அவன் பாவியாயிருந்தான். அவனிடம் இருந்த சொத்துக்கள் அனைத்தும் அநியாயமாய் வாங்கப்பட்டவைகளாயிருந்தது, கொள்ளை பொருளாயிருந்தது, தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்களாயிருந்தது, தேவனுக்கு பிரியமில்லாத சொத்துக்களாயிருந்தது. அப்பொழுது அவன் மனம் திரும்பியது. இயேசு தன் வீட்டிற்கு வந்தவுடன் அவன் மனம் திரும்பினான். அவன் இயேசுவிடம் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே, நான் அநேகரிடம் அநேக பொருட்களை வாங்கியிருக்கிறேன், பணங்களை வாங்கியிருக்கிறேன், அவைகளை நான் இரட்டத்தனையாக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றான். அப்பொழுது இயேசு அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்றார். அதுநாள் வரை அவன் வீட்டிலே பணம் இருந்தது, அவன் வீட்டிலே சொத்துக்கள் இருந்தது, அவன் வீட்டிலே நகைகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனாலும் ரட்சிப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்துகளும் அதிகமாக இருக்கும். ஆனாலும் நம் வீட்டிற்கு ரட்சிப்பு இல்லை என்றால் நாம் நோய்வாய்ப்படுவோம், நாம் ஊனமாக்கப்படுவோம், நமக்குள் சந்தோஷம் இருக்காது, நமக்குள் சமாதானம் இருக்காது, கண்ணீரும் கம்மலையுமாயிருக்கும். இயேசு நமக்குள் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பங்கள் நமக்கு வந்தாலும் அந்த துன்பங்களை கண்டு சோர்ந்து போக மாட்டோம். காரணம், இயேசு நம் இரட்சகராக நம் உள்ளங்களிலே தங்கி இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இருந்தால் நமக்கு துன்பங்கள் வராது. அப்படியே வந்தாலும் அந்த துன்பங்கள் வந்தது தெரியாமல் பறந்துவிடும். மனம் சமாதானமாய் இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமும் சமாதானமும் நம் வீட்டில் குடிகொண்டிருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு யாராவது எந்த தீங்காவது செய்து பாவியாக இருந்தால், நமக்கு எந்த இடையூறாவது செய்து நமக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தால் அவர்களை மன்னியுங்கள், அவர்களை உங்கள் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை உங்கள் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். காரணம், அந்த பாவியை பாவியாக வைத்து அவனை நரகத்திற்கு அனுப்பாமல் அவனை பாதுகாத்து அவனை ரட்சித்து அவனை நீங்கள் பரலோகத்தில் சேர்க்க இரட்சகராக இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவை போல ஒரு இரட்சகராக இருக்கிறீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இது நம் ஒவ்வொருடைய சிந்தையிலும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே.
உலகத்திலே நாம் வாழ்வது மற்றவர்களை மன்னிக்கிறீர்களா இல்லையா என்ற சோதனைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். மன்னிப்போம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோம், முகம் கோணாமல் இருப்போம். நமக்கு பாவங்கள் எது செய்தாலும், நமக்கு தொந்தரவுகள் எது செய்தாலும், நமக்கு இடையூறுகள் என்ன செய்தாலும் அவர்களை முகம் கோணாமல் அவர்களை ஏற்றுக்கொள்வோம், அவர்களை ஆசீர்வதிப்போம், அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கும்போது நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அப்படிப்பட்ட இயேசு நம் உள்ளத்தில் இருக்கும்போது நாமும் கூட மற்றவர்கள் பாவங்களை மன்னித்து மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? பிரியமானவர்களே, நான் இயேசுவின் ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு நான் இயேசுவின் வேலையை செய்கிறேன், நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன், நான் இயேசுவுக்காக ஜீவிக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு இயேசுவின் ஊழியக்காரர்களே மற்றவர்களை மன்னிக்காமல் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அது எப்படி இயேசுவின் ஊழியத்தை செய்வதாக இருக்கும்? பிரியமானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். மற்றவர்கள் பொருளை அபகரிக்காதீர்கள், மற்றவர்களை துன்புறுத்தாதீர்கள், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், மற்றவர்கள் நோய்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், மற்றவர்கள் வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள், பசி உள்ளவர்களுக்கு உணவு கொடுங்கள், தாகமுற்றவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்களும் செய்ய உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு உள்ள அதிகாரங்கள் மிக பெரியவை. நீங்கள் இயேசுவோடு ஐக்கியமாயிருந்து நன்றாக ஜெபம் செய்து ஆவியின் கனிகளை உடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு தேவன் ஆவியின் வரங்களை அளிப்பார். ஆமேன். அதை இயேசுவினிடம் இலவசமாய் பெற்று வியாதியஸ்தர்கள் மேல் உங்கள் கைகளை வைக்கும்போது அவர்கள் வியாதிகள் நீங்கும், அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஏழைகளுக்கு விதவைகளுக்கு நல் உபதேசங்களை செய்யுங்கள், ஆதரியுங்கள், அவர்கள் மேன்மைப்படுவார்கள். அவர்கள் மேன்மைப்பட்டால் பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படும். ஆமேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, வரும் சோதனைகளுக்கு பயந்து இடறல் அடையாதீர்கள். உலகத்தை ஜெயித்தவர் உங்களோடே இருக்கிறார். அவர் மிக பெரியவர், சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல
உங்கள் வீட்டிற்கும் ரட்சிப்பு வரும். உங்களுக்கு எந்த நோய்களும் வராது, கொள்ளை நோய்கள் வராது, இடரல்கள் வராது, துன்பங்கள் வராது, துயரங்கள் வராது. அப்படியே வந்தாலும் அதை கண்டு நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள், மனம் தளர்ந்து போக மாட்டீர்கள். அதற்குரிய பலனை தேவனாகிய இயேசு தருவார். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். உங்கள் கணவர் குடிகாரனாய் இருந்தால் அவர் மனம் திரும்பி குடியை நிறுத்தி போடுவார். உங்கள் கணவர் அடிப்பவராக இருந்தால் இயேசு உங்களிடத்தில் இருப்பதைக் கண்டு அஞ்சுவார். அடிக்க மாட்டார், துன்புறுத்த மாட்டார், தீய செயல்களில் ஈடுபட மாட்டார், தீய பழக்க வழக்கங்கள் அவருக்குள் வராது. உண்மையுள்ளவர்களாக இருப்பார். காரணம், இயேசு மனந்திரும்ப செய்கிறவர். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை மூலம் நாம் அறிந்து கொள்வது, தேவன் மகிமைப்படுவதற்காக இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு நாமும் சுகமாயிருந்து மற்றவர்களையும் சுகமாக்குவோம். நாமும் ரட்சிக்கப்பட்டு மற்றவர்களையும் ரட்சிக்க செய்வோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கும் எங்கள் பரம தகப்பனே, எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை ரட்சிப்பது உமக்கு லேசான காரியம் தகப்பனே. எங்கள் குறைகள் அனைத்தையும் நீர் அறிவீர் ராஜா. எங்கள் அனைத்து குறைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, குறைகளை நீக்குங்க ராஜா. சமாதானத்துடன் நடத்தும் தகப்பனே. பாவிகளாகிய எங்களை நீர் ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்கள் பாவங்களை மன்னிக்க, மற்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை எங்களுக்கு தந்தருளும் ராஜா. நீர் எங்கள் உள்ளத்திலே தங்கியிரும் தகப்பனே, தங்கியிரும். எங்கள் தேவைகளை சந்தியும் ராஜா. நீர் அப்படி செய்வதற்காக மக்கு நன்றி தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. துதி, கன, மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்தி ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யுன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஹல்லேலூயா. God bless you. உங்கள் சகோதரனும் இயேசுவின் ஊழியக்காரனுமாகிய சகோதரன் எஸ். ஜான் ஏனோக். God bless you.